இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இவங்க 4.5 வருஷம் பண்ணாத செய்யலாம் 6 மாசமா தான் செய்யறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்த ஆட்சி வேற ஆட்சி அமைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். திமுக தான் இப்போ வரைக்கும் என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் திமுக தான் போடுறாங்க. இப்போயும் திமுக போட சொல்ல ஆதரவு தெரிவிக்கிறேன். வலுவான கட்சினா இப்போதைக்கு விஜய் சார் தான். ஃப்ரீ பஸ் எங்களுக்கு வேண்டாம். ஃப்ரீ பஸ்ஸில் ஏறிட்டா மக்களை பொம்பளை பிள்ளைல ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அது வாசி ஃப்ரீ பஸ் எங்களுக்கு எப்பயுமே வேண்டாம். வாய்ப்பு இருக்கே இல்லையா அது ரெண்டாக நம்ம சொல்ல முடியாது. நம்ம கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட அந்த தகுதியில் இல்லை. ஆகக்கூடிய ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம். ஸ்டாலின் நல்லது தான் செய்கிறாரு. அவருக்கு தான் நாங்கள் இந்த வட்டம் ஓட்டு போடுவோம். நான் ஏடிஎம்கே கிளை செயலாளர் 72லேருந்து எம்ஜிஆர் என்னைக்கு பிரிஞ்சு வந்தாரோ அன்னைக்கு இருந்து நாங்கள் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டோம். நல்லா நிறைவு பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நல்ல இந்த 5 ஆண்டு ஆட்சி, 5 வருஷம் ஆட்சியும் நல்லா சிறப்பாக பண்ணி முடிச்சாரா. மித்த ஆட்சி மித்தவங்களை பார்க்கும்போது, கம்பேரிட்டிவை பார்க்கும்போது, அதிமுக திமுகவை பார்க்கும்போது திமுக எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்குது. 5 வருஷத்தில் எப்படின்னா நிறைய மக்கள் அதிருப்தி தான் ஆகியிருக்காங்க சார். மக்கள் ஒயின் ஷாப் பூரா அடைக்கணும் சார். ஒயின் ஷாப் அடைச்சி மக்களுக்கு நல்லா இருந்தால் யார் மக்களுக்கு நல்லா செய்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வரணும். பிஜேபி கட்சி ஆகி போச்சுங்க. பிஜேபி கட்சி இப்போ ஏடிஎம்கே கட்சி கிடையாது. பாதிப்பு ஓவரால் பாதிப்பு. அவர் இந்த 5,000 ரூபா கொடுத்தாரு. 5,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு சோப்பு வாங்க நம்ம கடையில் வச்சுக்கோங்க. ஒரு சோப்புனுடைய விலை 2 ரூபா கூடுதல். 10 காசு 5,000 கொடுக்கல, 2 ரூபா கூடுதல். இங்கே கொடுத்தது மாதிரி கொடுத்து அங்கே வாங்குறாரு. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னா டிவி கேக்கு தான் போடுவோம். வரின்ற போது இப்போ என்ன சொல்கிறது, மகளிருக்கு இலவச இது கொடுத்துருக்காங்க, டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சரி கட்டுறதுக்கு மற்ற எல்லாத்துலேயும் வரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்காங்க. அம்மா பேருக்கு சப்போர்ட்டுன்னு இருக்கலாம், ஏடிஎம்கேவோட இருக்கலாம். ஆனால் அவங்க நிரந்தரமாக அதிமுகவோட சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் முடியாது. ஏதோ எங்களை பொறுத்தவரையும் திமுக ஆட்சி வந்தால் நல்லதுன்னு எல்லா மக்கள் கருத்து. நாங்கள் ஆதரவு டிடிவி எங்கிட்ட இருக்காரோ அங்கிட்டு நாங்கள் எங்களுக்கு ஆதரவு. போன ட்ரிப்பு எங்கள் ஃபேமிலி பக்கம் டிஎம்கே. ஆனால் சீமானுக்கு நான் போன ட்ரிப்பு இது ஒன்று. இந்த ட்ரிப் கண்டிப்பாக நம்ம சீமானுக்கு தான் போடுவோம். நாங்கள் விஜய்க்கு போடுறோம், எல்லோரும் விஜய்க்கு போடுறோம். நானும் சொல்கிறேன், தயவு செஞ்சு போடுங்க. இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் இருக்கீங்க, 3 மாதம் கொஞ்சம் நல்லதாக பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்சது ஓட்டில் காட்டுறோம். தினமலர் வாசகர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் வணக்கம். நாம இப்ப இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த எழில் கொஞ்சம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தை நம்ம வந்திருக்கோம். அங்க நம்ம போய் தேனி மாவட்ட மக்கள் யாருக்கு ஆதரவு வாக்கு செலுத்த இருக்காங்க, யாருக்கு தேனி மாவட்டத்தில் இருக்க 4 சட்டமன்ற தொகுதி போகுதுன்ற பார்க்கலாம். ஆமா, விஜயனுக்கு முக ஸ்டாலின். ஆமா, என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு உங்களுக்கு? எங்களுக்கு நல்லா தலை செஞ்சிருக்கா. யாரு 1000 மாசத்துல கொடுக்க 5,000 கொடுத்தாங்க. பிள்ளைகளுக்கு மகளுக்கெல்லாம் காசு ஏறுது மாசம் எல்லாம் நல்லா இருக்கு செய்யுது. டிஎம்கே தான் சார். அவங்களுக்கு டிஎம்கே வர மாட்டேன். டிஎம்கேண்டாண்டா இன்னைக்கு இந்த மகளிருக்கு நிறையா அவங்க பண்ணுறாங்க. இப்போ மகளிர் வச்சு தான் இப்போ நார்மலாக ஓடும். அப்போ அந்த மாதிரி கணக்கு தான். இப்போ 1000 ரூபா ஸ்கீம் போது நார்மலாக ஓடிடுச்சு. இப்போ இந்த 3 இதில் நிப்பாட்டுற மாதிரி ஐடியா பண்ணாக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்போது அந்த அட்வான்ஸாக பணம் போட்டு விட்டாங்க. இன்னும் அடுத்த ஸ்கீமில் 2,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அவர் தேர்தல் அறிக்கைத்தே சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி. ஆனால் இவர் தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடியே பணம் அட்வான்ஸாக போட்டாரு. அடுத்து 2,000 ரூபா கொடுக்குறது கன்ஃபார்மாக ஒருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட்சி வர்றது இவங்க தான். அவங்க ஆட்சி வரலன்னு சொல்கிறப்போ 5,000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம், சும்மா பேட்டி கொடுக்கலாம், பத்திரிக்கையில் விளம்பரம் பண்ணலாம், கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்கணும்ல. வாய்ப்பு இருக்கே இல்லையா அது ரெண்டாக நம்ம சொல்ல முடியாது. நம்ம கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட அந்த தகுதியில் இல்லை. ஆகக்கூடிய ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம். இது திமுக கோட்டை தான் சார். இது எப்பயுமே எங்களுக்கு நல்லாவே செஞ்சு கொடுத்துருக்காங்க. மகாராஜா ஐயா எங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் நல்லா செஞ்சு கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ டிஎம்கே கோட்டை தான். அது டிஎம்கே தவிர்த்து வேறு எதுவும் இங்கே வராது. நாங்கள் டிஎம்கே தான் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. மாதம் 1000 ரூபா கொடுத்தாங்க, பஸ்ஸு ஊசியாக கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. நல்லாத்தே இருக்கு. நீ இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? ஓட்டு போடுற மக்கள்கிட்டையும் தெரியும். மக்களாலத்தையும் ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமான்னு தெரியும். நான் உதயசூரியனத்தை ஓட்டு போடுவேன்.
பண்ணியிருக்காங்க, சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா மேம்பாடு வேணும் எங்களுக்கு. பெண்களுக்கான கழிப்புறை வந்து முறையாக இல்லை, கெட்டணும். ஏன்னா இங்கிட்டு ஓட சைடு தான் போகிறாங்க இன்னும் நிறையா பேர், அங்கிட்டும் எல்லாமே ஓடு சைடு தான் போகிறாங்க. கழிப்பறை பெண்களுக்கு அவசியமாக வேணும். மெயினான விஷயம் அதுதான், கழிப்பறை வேணும் பெண்களுக்கு. அப்போ நான் யாருக்கு போட சொல்கிறீங்களோ போடுறேன். நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களோ போடுறேன். எப்போவுமே உங்கள் ஐயா வந்து கருணாநிதி கட்சி, உங்கள் ஐயா அதுலேயே இருந்தவர். இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய அதாவது மக்களுக்கு அவர் என்ன செஞ்சாலும் அது எனக்கு தெரியல. எங்கள் குடும்பத்தில் பார்த்து இன்ன வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து அதை உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையா. கலைஞரின் கனவில் நான் கட்டியிருக்கிறேன். மற்றபடி பார்த்தா என்னுடைய மனைவிக்கெல்லாம் பார்த்தா மகளிர் உரிமை தொகையோ எந்த ஒரு பலனுமே இன்ன வரைக்கும் அனுபவிச்சதில்லை நாங்கள். மற்றபடி எத்தனை நலத்திட்டங்கள் உதவிகள் ஏதாவது செஞ்சுருக்காரு, ஆனால் அதை வந்து நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சதில்லை. இப்போ ஸ்டாலினோட ஆட்சியில் வந்து இப்போ நாங்கள் வந்து அதிமுகவில் நாங்களும் இருக்கோம். அதிமுக கிளைச்சலாக ஒன்று ஒரு உறுப்பினராக இருக்க முடியுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடு வாசல் கட்டணும்னு சொல்லி ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தோம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து வீடு வாசல் வந்து அன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு எங்களுக்கு கிடைக்க முடியல. நாங்கள் அன்றைக்கி ஆதரவு கொடுக்க முடியல, எடுக்க முடியல. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஸ்டாலின் வந்து கொடுத்தாப்புல இல்லை இருக்குது. ஆட்சி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அலைஸ்டான் சொன்ன மாதிரி விலைவாசிகள் வந்து அதிகமாக இருக்குது, மக்களை வந்து ரொம்ப பாதிக்குது. அந்த பாதிப்பு இல்லாமல் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, மக்களுக்காக எந்த ஆட்சி வந்தாலும் சரி நல்லபடியாக அமைஞ்சா சேர்த்தேன். நிறைவு செஞ்சுருக்காரு. என்னோட கருத்து கணிப்பு அவர் ஆட்சி நல்லா இருக்கு இந்த 5 வருஷமா. அரை ஆண்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்களாக்க, அரை ஆண்டு தேர்வு முடிஞ்சதுனால இது அரை ஆண்டாக தான் எடுக்க முடியும். இவங்க 4.5 வருஷம் பண்ணாத செய்யலாம் 6 மாதமாக தான் செய்கிறாங்க. அதனால் இவங்க முழுமையாக எதுவுமே செயல்படுத்தலை. எலெக்ஷன் அதாவது இன்னும் 2-3 மாதம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் லேப்டாப் கொடுக்குறது, மக்களுக்கு அதை செய்கிறது இதை செய்கிறது, அதாவது இந்த பேருக்குறாங்களே சார், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு, தூய்மை பணியாளர்கள் 1.5 மாதமாக பட்டியலிலே படுத்து கிடக்காங்க சார். அதை என்னாண்டி ஒரு சந்திக்க போகவே இல்லை சார். இதே மாதிரி எல்லா தரப்புலையுமே போராட்டங்கள் தான் அதிகமாக நடக்குது. இவங்க அதை கண்டுக்கலை. இவர் சௌரியத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஊருக்கு போயிட்டு நலத்திட்டங்கள் அதிகமாக 5000 கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்குது? 5000 மக்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் வந்து பொங்கல் டயத்தில் ஒரு கிஃப்டாக கொடுத்தோம், ஒரு தீபாவளி டயத்தில் கிஃப்டாக கொடுத்தோன்னா பரவாயில்ல. 5 மாதத்துக்கு நீங்கள் மொத்தமாக கொடுக்கணும். தேர்தல் பக்கத்தில் வந்து என்ன ஆட்டம் காட்டுறீங்க? இந்த ஆட்டம் தவறான ஆட்டம் சார். பூரா சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. லேடிஸ்களுக்கு எதுவும் பாதுகாப்பு கிடையாது. எதுவுமே மது காலத்தை ஒழிச்சாதான் இந்த இது நல்லாயிருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்த ஆட்சி வந்து வேற ஆட்சி அமைஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் விலைவாசிலாம் கூடுதலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அடுத்த ஆட்சி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. நிறையா இப்போ பெண்களுக்கே முக்கியத்துவம் தர்றாங்க எல்லா விஷயத்துலேயும். ஒன்று வந்து முதல்ல மக்களை சென்று அடையாது, இப்போ அடையுது ஓரளவுக்கு தெளிவாக மக்கள்கிட்டே போகுது. அதனால் நல்லா தான் இருக்கு. நல்லா தான், பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் நல்லா செஞ்சாங்க, வச்சாங்க, பரவாயில்ல. இல்லை ஓரளவு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு என்ன விலைவாசிகள் கொஞ்சம் முன்ன இருக்குது, செஞ்சுட்டு இருக்கு. எங்களை மாதிரி இடத்துல வரதுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குல்ல. பெரிய ஆளும் தெரியும், சின்ன ஆளும் தெரியும். நாங்கள் நடுத்தர வாசிகள், எங்களுக்கு என்ன அது வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாம் நல்லா தேர்வு செஞ்சுருக்கு. ஸ்டாலின் நல்லது தான் செய்கிறாரு, அவருக்கு தான் நாங்கள் இந்த வட்டம் ஓட்டு போடுவோம். நான் ஏடிஎம்கே கிளை செயலாளர் 72லேருந்து எம்ஜிஆர் என்னைக்கு பிரிஞ்சு வந்தாரோ அன்னைக்கு இருந்து நாங்கள் வந்து ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டோம். அது எனக்கு தெரியாது. எனக்கு முக ஸ்டாலின் வந்தாலே போதும். ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்களாண்ணே? இப்போ நார்மலாக டிஎம்கே தான் இருந்தேன். இப்போ வந்து இப்போ நேற்று ஓபிசி ஒன்று சேர்ந்துருக்கனால இப்போ தங்கத்தமிச்சனும் அவருக்கு முன்னாடி போட்டியாக இருந்தது. இப்போ அவங்கள ஒன்று சேர்ந்துட்டாங்கன்ற போது இப்போ நாளைக்கு வந்து போட்டிக்கு ஆள் இல்லைன்றப்போ இப்போ 4 தொகுதியிலையுமே நார்மலாக டிஎம்கே தான். விலைவாசிலாம் கொஞ்சம்
ரேட் எல்லாமே அதிகமாயிருச்சு. தங்க விலையெல்லாம் இப்போ விற்கிற விலைக்கெல்லாம் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறது, இப்போ ஆனால் மொபைலு டிவி எல்லாமே பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே டிவிக்கேன்னு தான் வருது. நீ மக்களோட கையில் தான் இருக்குது. மறுபடியும் டிஎம்கேவே வருமா, இல்லை டிவிகே வந்து புதுசாக அவங்க எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நிறைவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் பாதி செஞ்சாலும் அதுக்கு மேலே கெட்டதும் செஞ்சுருக்காங்க. அப்படின்னும் போது திருப்தி இல்லை அந்த ஆட்சியில் எனக்கு. இந்த டைம் டிவிக்கே எடப்பாடியார் அவங்களுக்கு ஓட்டு போடலான் இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா பெண்களுக்கும் பெரியவர்களுக்கு நடுத்தர மக்கள் பாமர மக்கள் எல்லாத்துக்குமேவும் கொஞ்சம் பயன்படுற மாதிரி இப்போ இது அந்த 5ஆம் திட்டம் எல்லாமே இருந்துச்சு. திமுக தான் இப்போ வரைக்கும் என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் திமுக தான் போடுறாங்க. இப்போயும் திமுக போட சொல்ல ஆதரவு தெரிவிப்பேன். ஏடிஎம்கே என்ன எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வர போகிறா வேணான்றது. அதுக்கப்புறம் உள்கட்சி பூசல், அவருக்குள்ளே உள்கட்சி பூசல், சசிகலா தினகரன் எல்லா பேரையுமே விரட்டி அடிக்கிறாரு. எதுக்கு அவர் ஒரு சங்கட்டம் கூட என்ன சொன்னார், கட்சி வெளியே போனவங்க போல கூப்பிட்டு உள்ள வாங்கன்னாரு. அதுக்கு அவரை தூக்கி வெளியே அனுப்பலாமா? அது தப்பு. அவர் எத்தனை வருஷம் அரசியல் பயணம். எடப்பாடி பழனிசாமி அம்மா இறந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் 2 முறை ஓபிஎஸ் இருந்தார், இப்போ இவர் இருக்கார். அப்படின்றப்ப கொஞ்சம் எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட்சி நல்லா இல்லை. எங்கே ஆடி அவனா மோடின்றார். ஜெயலலிதா அம்மா கேட்டாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க. ஆனால் இவர் போய் கூட்டணி வச்சுட்டு இருக்காரு. கூட்டணி நமக்கு பிடிக்கல. அது மக்களை பொறுத்தவரையும் நல்ல ஆட்சின்னு சொல்கிறாங்க. சில எதிர்கட்சிகள் மோசமானதுங்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் சொல்கிறாங்க. பெண்களை பொறுத்தவரையும் இந்த 1000 முன்பணம் இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ கணவர் மகளை சிலவர் மதுவோடு அறந்திட்டு வீட்டு செலவு கூட கொடுக்காம பல சிக்கல்கள் இருக்குது. அவங்களுக்கு ஏதோ 1000 ரூபாங்கிறது ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது எவ்வளோ ஊக்கத்தொகை மாதிரி நல்லா இருக்குங்கிறாங்க. திருப்பி அவங்க ஆட்சி தான் வரும்னு மக்களோட கருத்து. அது ஆட்சி ஒரு திருப்தியில் நம்மளுக்கு இல்லை. நம்ம இந்த வட்டம் ரெட்டை லட்சணத்தில் அவங்க வந்தாங்கன்னா டிடிவிஜி எங்கடைய இழந்துச்சு செயல்படுறாரோ அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் அளவில் நிறைவு பண்ணிட்டாரு. ஆமாம், அவர் இருந்த காலங்களை சரி பண்ணி கொண்டு வந்துட்டார். ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாக திறமையில் கொண்டு வந்துட்டார். இருந்தாலும் அதில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதை நம்ம பெருசுபடுத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நல்லபடியாக 5 ஆண்டை சிறப்பாக கொண்டு வந்துட்டார். அவ்வளோதான். பெரியவளம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் இருக்குது. ஒன்று ரயில் போக்குவரத்து ஒரு இல்லாத மாவட்டமாக இருக்குது. அதை எந்த அரசு வந்தால் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும். மக்களும் நேரடியாக சென்னைக்கோ மற்ற அதர் ஸ்டேட்டுக்கோ போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். திமுக ஆட்சி நல்ல ஆட்சி தான். 5 ஆண்டு ஆட்சி சிறப்பாக தான் இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நானே பார்த்தீங்கன்னா நானும் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக தான் இருந்தேன், சுயேட்சையாக இருந்தேன். அதே மாதிரி இப்போ நாடாளும் மக்கள் கட்சியில் போடியில் எம்எல்ஏவுக்கு நானும் நிற்க போகிறேன். அப்படி இருக்கிற சூழ்நிலை இவர் ஆட்சி நல்லாட்சியாக தான் இருக்குது. ஆமாம், மித்தவங்களை பார்க்கும்போது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அதிமுக திமுகவை பார்க்கும்போது திமுக எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்குது. எப்படிங்க இந்த மாதிரி அருமையாக இருந்துச்சு. நான் என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், எது எல்லாமே செஞ்சுட்டாரு. டைம் பத்தலை, 5 வருஷம் எங்கள் தலைவனுக்கு பத்தலை. 1 2வது விஜய் அவர் சொந்த தனிப்பட்ட கருத்துக்காக திமுக இல்லை இந்த என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க, சதி தீய சக்தின்னு சொல்கிறாரு. அதாவது அவரை இதை பற்றி பேசுறதுக்கு அவர் எந்த டிவிக்கு எந்த பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, மக்களை எங்கே சந்திச்சு 41 பேரை கொண்டிருக்காரு. மற்றபடி அவர்கிட்ட வேற ஒரு சாதனையும் இன்னும் வரல. அவர் நிறையா ஸ்டாலினை பற்றி 14 வயசில் சிறைக்கு போன ஒரு ஸ்டாலின், அவரெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா அவருக்கு இன்னும் இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சுக்கிற முடியாது. 5 வருஷத்தில் எப்படின்னா நிறைய மக்கள் அதிருப்தி தான் ஆகியிருக்காங்க. சரிங்களா, எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு லஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டு வரியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கூட்டிட்டாங்க. அதனால் நிறைய மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் இருக்குது. சரிங்களா, இனி அடுத்த ஆட்சியில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த தடவை எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியலை. சரிங்களா, திமுக ஆட்சி நல்லா இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களுக்கு வேண்டி நிறையா பண்ணுறாரு.
முக்கியத்துவம் எடுத்துக்கிறாரு. அதனால் வந்து பெண்களுக்காக முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறாங்க. இனி வந்து வர காலங்கள்லேயும் அவங்க வந்து நல்லது மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கான இருக்காங்க. சார் மக்கள் ஒயின் ஷாப் பூரா அடைக்கணும் சார். ஒயின் ஷாப் அடைச்சி மக்களுக்கு நல்லா இருந்தால் யார் மக்களுக்கு நல்லா செய்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வரணும். மற்றதெல்லாம் எங்கெல்லாம் மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டே தான் கிடக்குறோம். அதைத்தானே சார் ஒயின் ஷாப்பாக அடைக்கணும். எங்கள் வீட்டுக்காரெலாம் ஒயின் ஷாப் தண்ணி அடித்து இறந்து போனார். இல்லை இது எத்தனை ஒயின் ஷாப் இன்னும் திறக்க வேணாம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நல்லா செய்யணும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஆட்சிக்கு வரோம், நீங்கள் ஆட்சிக்கு வரோம், காசுகளை கொடுத்தா ஓட்டு போகிறோன்னு இருக்கக்கூடாது. நல்லா நடக்கணும் மக்களுக்கு, அதுதான் முக்கியம். சார் நிறையா இது செய்யாமல் இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு இதை அமைப்பாகவே இல்லை. இதே திமுகவோட ஆட்சியான ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்த சொல்லி மக்களை ஏமாற்றே ஒரு விஷயமா இது பண்ணுறாங்க. இந்த 5000 ரூபா கொடுத்தது கூட என்ன விஷயம்னா அடுத்த இதில் வந்து அவங்க தாக்கு பிடிக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக அது இருந்தாங்களே தவிர்த்து இப்போ திருப்புன்னு வந்து அந்த 5000 கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த 5000 ரூபா வசூல் பண்ணுறது எப்படி பண்ணுறது அந்த மாதிரி தான் அதிகமாக போயிட்டுருக்கே தவிர்த்து இந்த ஒரு மக்களுக்கான ஆட்சி அது கிடையாது. இதில் சாதகமாகவும் சில விஷயங்கள் இருக்குது, பாதகமாகவும் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து அரசு நடைமுறைப்படுத்த திட்டங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். பட்டு அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடங்களில் வந்து அந்தந்த அதிகாரிகளை வந்து மெத்தன போக்கு நிறையா இருக்குது. ஸோ பாதகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போகலாம். ஸோ மாணவருடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் கல்வித்துறை வந்து இன்னும் கல்வி இப்போ எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை வந்து அவங்க கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு போகலாம். மாணவர்களுக்கு தேவையான ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட அறிவுரைகளை அவங்க வழங்கணும்னு அதை கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். தேனி தொகுதி டிஎம்கே பக்கவலமாக இருக்குது. 234 தேதியுமே அவங்க ஜெயிப்பாங்க. நான் வந்து ஏடிஎம்கே அவங்க ஆட்சி எனக்கு பிடிச்சிருக்கு. சரியா தெரில. ஃப்ரீ பஸ்ஸுன்னு விட்டு மக்களை ஃபுல்லாக அசிங்கப்படுத்துறது தான் மிச்சம். பஸ்ஸில் ஏறினா பஸ்காரன் பூரா கண்டக்டர் பேச்சாக பேசுறியான், நாய் பேச்சு பேச்சு பேசுறியான். அடுத்து இந்த 1000 காசு கொடுக்குறேன்னு நான் மக்களை ஃபுல்லாக ரோட்டு வழி அலைய வச்சிட்டாங்க. 1000 யாருக்குமே விழுகலை. மேபி எங்கள் தெருவிலேயே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு 1000 பணம் வரல. நானும் போய் 4-5 தடவை எழுதி கொடுக்க போனேன். அதுக்கு நம்மளுக்கே கடுப்பாயிடுச்சு. வராதுக்கு நம்ம ஏன் எழுதுவானேன். நான் ஜஸ்ட்டு வேலைக்கு போகிறேன். என்ன போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதனால தான் உங்களுக்கு வரலன்னாங்க. சரி அப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு சொல்கிறீங்களே சேலரியாக கொடுங்கப்பா, அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ரோடெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எங்கன பார்த்தாலும் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. அதாவது இப்போ தான் எலெக்ஷன் வரப்போது போல், அதனால் ரோடு போட்டுட்ருக்காங்க அங்கனங்கன. வேறு ஒன்றும் சொல்கிற அளவு இல்லை. நாங்கள் வந்து ஸ்டாலின் கட்சி தான். அதுவாசி எங்களுக்கு வந்து ஸ்டாலின் கொஞ்சம் உதவி செஞ்சுருக்காரு. அதுவாசி நாங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவோம். ஃப்ரீ பஸ் எங்களுக்கு வேண்டாம். ஃப்ரீ பஸ்ஸில் ஏறிட்டால் மக்களை பொம்பளை பிள்ளைல ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அதுவாசி ஃப்ரீ பஸ் எங்களுக்கு எப்பயுமே வேண்டாம். எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். எதுவும் பண்ணலைன்னெல்லாம் சொல்ல முடியாது. லேடிஸ் சேஃப்டி இருக்குது. பட் மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல. போடியை பொறுத்தளவுக்கு யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, சேஃப்டி நிறையா இருக்குது லேடிஸ்க்கு இந்த இடத்துல. அன்டயத்தில் வந்தாலுமே சேஃப்டி இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரீ பஸ்ஸுகள்ன்றதுனால தான் அதில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அது இதுன்னு ஒரு அபவ் 8 and 8 o'clock மேலே போனால் சேஃப்டி கொஞ்சம் இதாக இருக்குது பஸ்ஸுகளில் மட்டும். அனாவசியமாக பேசுகிறது செய்கிறது, பொம்பளைங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டதுனால தானே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க ஜென்ஸு. அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு இதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட்டு இந்த வில்லேஜுகளில் இருக்க ரோடுக, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்க ஸ்கூலில் அந்த இது இந்த பால்வாடிக அந்த மாதிரி இருக்கதை அவங்க வாரத்துக்கு இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை போய் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி எடுக்கணும். 1 to 5 இது பால்வாடிகளுக்கு போய் எடுத்தாலேவு மேக்ஸிமம் இருக்க பிரச்சனைகள் குறையும். அந்த சின்ன பிள்ளைகளால நிறைய சேஃப்டி இல்லாமல் இருக்குங்க. ரோடுக சேஃப்டியாக இருந்தாலே பிள்ளைங்க நல்லா சேஃப்டியாக போயிட்டு வருங்க. அந்த நம்பிக்கை வேணும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு நல்ல சேவை பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ரேஷன் கடைகள்லையோ மற்ற அத்தியாவசிய பொருட்களோ அவ்வளோ விலைவாசி உயர்வு எதுவும் கிடையாது. மக்களுக்கு நல்ல சேவை பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்கள் அங்கே வாங்கி இங்கே மக்களுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. வருங்காலங்களில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்ட்டு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் சார். 5 வருஷம் நல்லா சிறப்பாக தான் பெண்களுக்கு பஸ்ஸு ஓசி பஸ் விட்டுருக்காங்க.
இப்போ 5000 பணம் கொடுத்துருக்காங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா உதவி பண்ணியிருக்காரு. படிக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு, கால்ட்ரஸ் பணம் எல்லாமே உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வட்டமும் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஆச்சு தான் சார். பிரச்சனை ஊரில் ஜாதி கலவரம் இல்லை, அமைதியாக போய்கிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. மாற்றம்னு தேவையில்லை. இந்த ஆட்சி நல்லாத்தான் இருக்குது. இதுக்கு மேலே ஆட்சி வந்தால் மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்கு பத்தாதுண்டா அவங்ககிட்ட போய் நேரடியாக வந்து முறையிட்டாத்த எந்த இதுவுமே கிடைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அது மக்கள்கிட்ட வந்து கலந்து ஆராய்க்கணும். அப்போதான் அவங்க வந்து பதில் சொல்ல முடியும். நம்ம பேசுனா ஆட்சி அது சரியில்லை இது சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குடும்பம் நடத்துகிறாண்டா, ஒரு குடும்பத்தில் தாய் தகப்ப இருக்காண்டா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். நம்ம ஆடினா ஒன்றும் கிடைக்காது. சரி தானே? இதுக்கு மேலே நான் ஆட்சி வேணும். நல்லா நிறைவு பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நல்லா இந்த 5 ஆண்டு ஆட்சி, 5 வருஷம் ஆட்சியும் நல்லா சிறப்பாக பண்ணி முடிச்சாங்க. பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை மற்ற இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான். இல்லை, எதிர்கட்சிக்கு நார்மலாக இப்போ இல்லை. இப்போ மதுரை இப்போ நாளைக்கு இப்போ நாளைக்குள்ள இப்போ இன்னும் 2 அமைச்சரும் உள்ளே வர மாதிரி பேசுகிறாங்க. பேச்சுவார்த்தை அடிப்படுது. இப்போ அவங்க வந்துட்டு ரொம்ப தென் மாவட்டத்தில் ஓட்டு பண்ண முடியும். அவங்க முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும் நார்மலாக அவங்க வாட்டினாங்க. இப்போ அங்கே வட மாவட்டத்தில் அவருக்கு வந்து கவுண்டர் வந்ததுக்குனால அவங்க நார்மலோட இருந்தாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் டிஎம்கே தான் எல்லாமே. இந்த 1000 பாதுகாப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? அது நார்மலாக அதை சொல்ல முடியாதுல்ல சார். அது இப்போ சுச்சுவேஷன் வந்து பொம்பளை பிள்ளையில வந்து அது சொல்ல முடியாது, ஆண்களையும் சொல்ல முடியாது. அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணுற போது அது சாத்தியமாக நம்ம சொல்ல முடியாது. அதான் சார். அப்படிலாம் யாருமே இல்லைங்க சார். ஐயாவை போட்டி ஓரளவுக்கு யாரும் இல்லை. இப்போ புதுசாக கட்சி வச்சுருக்காங்க, அவங்களாம் யாரும் கிடையாது. அது ஆட்சியில் அதில் ஒன்றுமே கிடையாது. அதில் என்ன அந்த என்ன நன்மை செஞ்சுருக்காரு? எதுவும் கிடையாது. சும்மா மக்களுக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுத்த முடியல, பெருமையாக உட்காந்துட்டு இருக்கேன் அந்த ஆள். அவ்வளோதே. அதிமுகவில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இந்த ஆள் நிப்பாட்டார்ல. ஏகப்பட்ட பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்த திட்டம் பூரா காலியாகி எந்த திட்டம்லாம் இல்லை. விஜய பிடிக்கும். ஓட்டு எப்படின்னு தெரில, அன்னைக்கும் தெரியும். யாருக்கு ஓட்டு போடுவோம்னா உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. விஜய்க்கு போடுவோமா, ரெட்டலைக்கு போடுவோமா, உதயசூரியனுக்கு போடுவோமான்னு தெரியாது. யாருக்கு போடுறோமோ அவங்கதே. விலைவாசிகள் நிறைய உயர்ந்திருக்கு அப்படின்னால அது பாதிப்பு ஏற்படுத்திருக்கா? விலைவாசி இனிமே உதயசூரியன் வந்தால் விலைவாசி கூடத்தையும் செய்யுன்னு சொல்றாங்க. உண்மையே சொன்னா நீங்க டிவிலாம் போட்டு விடுங்க. அப்பா சொல்லுங்க. நான் என்னத்த சொல்ல, நான் அந்த கடிட்ட போயிட்டு கேளுங்க. திமுகவுக்கு எதிரான கட்சி எதுவும் இல்லை. விஜய் வந்திருக்காரு, அவர் எப்படி இருப்பாரு? இல்லை, அவர் வாய்ப்பு இல்லை. அதை செஞ்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா, மகளிர்னு இந்த பார்த்தீங்கன்னா உரிமை தொகை கொடுத்துருக்காரு இல்லையா, அது வந்து கரெக்டான முறையில் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாகனம் இருக்கணும், செய்யணும், வண்டி இருக்கக்கூடாது, சர்வே எடுத்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஆனால் கரெக்டான முறையில் சர்வே எடுத்து கொடுக்கல. சொத்து பத்து இருக்குது, சுகம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சொத்து பத்தே கிடையாது, சொந்த வீடு கூட அவங்களுக்கெல்லாம் இல்லை. கரெக்டான முறையில் சர்வே எடுக்கலை. முக்கியத்துவம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மதுபானங்கள் வந்து இந்த கஞ்சா மற்ற இதுக்கு புழங்கக்கூடாது. இது வந்து ரொம்ப பாதிக்குது. கொலைகள் வந்து நிறையா நடக்குது. நிறையா இடத்துல கொலைகள் வந்து நம்ம டிவியில் பார்க்குற நிறையா நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். கொலைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு பிள்ளைய போனாலும் பாதுகாப்பு இல்லை. ஒரு ஒத்த சத்தையில் ஒரு பொண்ணு பிள்ளையில போகணும்னாலும் பார்க்க முடியலை. ஒரு பொண்ணு பிள்ளைய போகுதுண்டா அந்த பொண்ணு பிள்ளைகளுக்கு நாங்கள் நம்ம பிள்ளைய என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ பசங்க எப்படி இருக்காங்களேன்னு ஒரு அச்சுறுத்தல் எங்களுக்கு இருக்குது. பாதுகாப்பு குறைவாக இருக்குது, ரொம்பவும் குறைபாடு. வலுவானது இப்போதே எல்லாமே மாறி போச்சு. வலுவான கட்சினா இப்போதைக்கு விஜய் சார் தான். என்னோட கணிப்பு ஸ்டாலின் ஐயா தான். பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இல்லை என்னண்ணே, இப்போ பாதுகாப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாதுகாப்பு. இப்போதைக்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாமே பலவீனமாகிக்கிட்டே போகிறாங்களே. ஒவ்வொரு நாள் அங்கிட்டு இருக்கவங்க இங்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் எப்படி பலவீனமாக தான் போவாங்க. நான் எப்பயுமே ஓட்டு போடுறது டிஎம்கேக்கு தான் போடுவேன், வேறு எங்கேயுமே போட்டதில்லை. வலிமையாக இருந்துச்சுனாக்கா ஏடிஎம்கே தான். விஜய் வந்து அவனுக்கு டிஎம்கேக்கு பாதிப்பு வராது. ஏன்னா புது இதுதான் வரும் உங்களுக்கு வந்து விஜய் இதுக்கு புது ஓட்டுகள் தான் வரும். பழைய டிஎம்கே வந்து இதாக இருக்குது. என்னங்க நாங்கள் கட்சிக்காரங்க போகிறோம் கேவலமாக அசிங்கமாக இருக்குமுங்க.
பிஜேபி கட்சி ஆகி போச்சுங்க. பிஜேபி கட்சி இப்போ ஏடிஎம்கே கட்சி கிடையாது. அதனால நாங்கள் திமுக எங்கள் பழைய கட்சி. திமுக அன்னைக்கு இருந்து அதிலிருந்து வந்தவங்க தான் நாங்கள். திமுகவிலிருந்து வந்தவங்க தான் ஏடிஎம்கே. இன்றைக்கி நாங்கள் போய் அதுக்கு தான் ஓட்டு போடுவேன். அதாவது இவங்க செய்ய வேண்டிய திட்டங்களை நான் வந்ததுமே கையெழுத்துண்டு அவங்க அப்பா சொன்னார். நான் வந்தது மதுவிலக்கு அமல்படுத்துவேன் சைனே அதான்னு சொன்னார். இவர் மதுவிலக்கு பண்ணுறேன்ட்டு ஒரு 500 ஒயின் ஷாப் எடுக்கிறது மாதிரி எடுத்தாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் மணமகிழ் மன்றம், அதுக்கு ஒரு பேர் வேறு வச்சுக்கிறாங்க. தமிழில் வச்சா இவங்க தமிழை காப்பாற்றுறவங்கள, அதனால் மணமகிழ் மன்றம்ன்றது இதுவாக தமிழை காப்பாற்றுறது. ஏன் சார், மனைவிகளோட தாலியை பூரா அறுத்துட்டு மணமகிழ் மன்றம்னு எப்படி சார் வைக்கிறது? ஓபிஎஸ் இருந்ததுனால எங்களுக்கு ஏடிஎம்கே கிட்ட வலுவு, திமுகவுக்கு அழிவு. எங்களை விட்டு பாம்பு காலில் சுற்றின பாம்பு சனியாக போயிடுச்சு. அது 3 முறை முதலமைச்சர் இருந்தவர். 3 முறை முதலமைச்சர் இருந்தவர் ஒரு தொண்டை அடிப்படை தொண்டை போயிட்டா பரவாயில்ல. இவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சிகிட்ட போய் சேர்றது ரொம்ப முட்டாள் பையன் சேருவான். என்னை கோச்சுக்கிறேன் இந்த வார்த்தை சொன்னதுக்காண்டி. அதான் சொல்கிறேன், டிவிக்கே தான் எங்கே பார்த்தாலும் டிவிக்கேன்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் அவர் என்ன செய்கிறார். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆக்டரும், அதுலேயே முக்கால்வாசி ஃபேன் எல்லாமே இருப்பாங்க. ஸோ பார்ப்போம் இந்த தடவை எப்படி வருதுன்னு பார்ப்போம். குறைபாடு தான் எப்பயுமே இதுன்னே சொல்ல முடியாது, சேஃப்டினே சொல்ல முடியாது. தனியாக ஒரு பகலையாக இருந்தாலும் சரி, நைட்லேனாலும் சரி, தனியாக ஒரு ஆட்டோலையோ இல்லை ஒரு பஸ்லேயோ போகிறதா இருந்தாலும் என்ன சொல்கிறது, பயந்து போகிற மாதிரியே இருக்குது. யார் என்ன பண்ண போகிறா அப்படின்றத நியூஸ் எடுத்தாலும் அதே மாதிரி தான். எல்லா விஷயத்துலையும் கோட்டை விட்டுட்டாங்கல்ல. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ஆர்மி அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பென்ஷன் ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு இப்போ மருத்துவத்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி நேரம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இன்னும் நிரந்தரமாக வேலை கொடுக்கல. டீச்சர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் பாதி நேரம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேலை இன்னும் திருப்தியாக கொடுக்கல. அப்படின்னும்போது நம்ம நல்லா இருந்தால் போதுமா, எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும்ல, அதானே ஆச்சு. திமுகக்கு வலுவான இதுக்கு டிவிக்கே வரும்னு நினைக்கிறேன். அதை விட்டால் நாம் தமிழர் வரும். வேலைவாய்ப்பு தான், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வர. ஏன்னா ஃபுல்லாமே வேலைவாய்ப்பு இருக்குது, ஆனால் டக்குன்னு போட மாட்டுறாங்க, அதை லேட் பண்ணுறாங்க. அதனால் நிறையா மக்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் வேறு வேலைக்கு போய்க்கிருக்காங்க. எல்லாமே எதுக்கு படிச்சோம்னே தெரியாமல் இந்த ஆகாத வேலைக்கும் போகாத வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. விஜயோட தாக்கம் என்னன்னா, விஜயோட தாக்கன்றது இப்போ தான் ப்ரோ அரசியலுக்கு வராரு. அவர் வரணும், வர வேணான்னு யாரும் தடுக்கல, அது அவங்க உரிமை. வரணுன்றதே வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய வரும். மக்களோட கோரிக்கை என்ன, ஒரு மாவட்டத்தில் போய் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல போய் திமுகன்னு சொல்லக்கூடாது. எல்லா சமமான மக்களுக்கு என்ன செய்வேன், அதை ஒரு கோரிக்கையாக வைக்க சொல்லுங்கள். கோரிக்கையாக வைக்க சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ நான் ஏற்றுக்கிறேன். ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்கள் அவரை. இந்த மாதிரி வேலூர் தொகுதி போனார், அங்கே போனால் வேலூர் தொகுதிக்கு நான் எனக்கு ஓட்டு போடுங்க, வீடு பார்ப்பேன்னா இது அர்த்தம் கிடையாது. வேலூர் தொகுதிக்கு என்ன செய்வேன், அங்கே என்ன இது நமக்கு, அங்கே எதோ இது இருக்கா வெள்ளையான்றதை தெரிஞ்சு அங்கே பேசணும். ஒரு மாவட்டம் போகிறாரு, மாவட்ட ரீதியாக தெரிஞ்சு பேசணும். அதுதான் நான் ஒருத்தர். விஜய்க்குலாம் அவர் என்ன சார் எதுவுமே செய்யலையா சார்? இப்போ அரசியலுக்கு என்ன செய்ய போகிறாரு? இப்போ எல்லாரும் எம்ஜிஆர் உதாரணமாக சொல்கிறாங்க. அவர் ஆரம்ப காலத்திலேருந்து அவர் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. உணவு விஷயத்துலையோ, மக்களுக்கு நேரடியாக போய் உதவி செய்கிறதையோ, ஒரு ரயில்வேயில் போயிட்டு இருக்க ஒரு குதிரை வண்டி இறந்து போச்சு, குதிரை வேலை, அதுக்கு எவ்வளோ பணம் அப்பயே ஒரு 6000 ரூபா கொடுத்துருக்காரு. இவர் 200 கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு? இல்லை ஒரு எக்ஸாம்பிள் தான். அவர் பிடிக்காது, ரசிகர் முறையாக பிடிக்கும் எனக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பேருக்கு 1000 5000 தராரு, பொருள் ஒரு ரேட்டை கூட்டி விட்டுறாரு. டீ இங்கே ஃபஸ்ட் 12 ரூபா, இப்போ டீ 16 ரூபா அந்த கடையில். 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு டீ 12 ரூபாய்க்கு சாப்பிட்டா இப்போ ஒரு டீ 16 ரூபா வந்துருச்சு. அதே ஒன்று. எங்கள்கிட்ட லேபர் வேலை செய்கிற ஆளுங்க சம்பளம் ஒரு 600 வாங்கினாங்க, சம்பளம் இப்போ 1000 வாங்குறாங்க. அது பூராமேன்னா இது இந்த ஆட்சி தான். தேனி மாவட்டத்துக்கு வருஷம் பூராமே பழச்சாறுகள் தயார் பண்ணுவோம்னு வரவுகள்லாம் சொல்கிறாங்க. மாம்பழ கூழ்ச்சாலைகள் தயார் பண்ணுவோம், பதனிடும் பொருட்கள் செய்வோம்லாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் செஞ்சதாக இல்லை. இவர் காலத்திலையாவது நீ செஞ்சாருன்னா வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருக்கும். அதை நாங்கள் விரும்புகிறோம். விஜய் சார் அவர் சின்ன குழந்தை சார். அவர்
ஸ்டாலினோட முதலமைச்சரோட அவரை ஒப்பிடும் பொழுது அவர் யார்? அவருக்கு அவ்வளோதான் 54 வயசு இல்லைன்னா 53 வயசு தான் ஆகும். இவர் வந்து ஸ்டாலினை பொறுத்தோம்னா அவர் பாரம்பரியமான ஒரு அரசியல்வாதி. அவருக்கு எல்லா ஏற்ற இறக்கங்கள் தானே, எதை எப்போ செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அது எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்குது. இவர் வந்து ஒரு நடிகர். இவருக்கு வந்து ஒரு இயக்குனர் இருந்தால் தான் அவர் இயக்க முடியும், இயங்குவார். ஒரு கலெக்டராக நடிக்க சொன்னால் நடிப்பார், இல்லை ஒரு டிஎஸ்பியாக நடிக்க சொன்னால் நடிப்பார், ஒரு மருத்துவராக நடிக்க சொன்னால் நடிப்பார். அவரை இயக்குறது யாருன்னு கேட்டால் ஒரு இயக்குனர் தான். அங்கே இயக்குனருடைய என்ன சொல்கிறாரோ அதை அவர் செய்ய முடியும். ஆனால் தமிழக முதல்வரை பொறுத்த மட்டும்னா அவர் நினச்சதை எல்லா அரசு துறை உயர் அதிகாரிகளையும் இயக்க முடியும். அவர் தான் இப்போதைக்கு வந்து இயக்குனர், முதல்வர் தான் இயக்குனர். ஆனால் இவருக்கு வந்து ஸ்டாலினுக்கு ஒரு இயக்குனர் தேவை. அதனால வந்து அவர் வந்து ஒரு பொருட்டான ஆளே கிடையாது, ஒரு எலிஜிபிள் பர்சனே கிடையாது. அவர் மகளிருக்கு உதவி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மற்றபடி அந்த பஸ் இதாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. வீடு வசதிகள் கட்டுப்பிடிக்கிற நல்லபடியாக தான் இருக்குது. அப்புறம் ஜாதி மதம் வேறுபாடு இல்லை, அதுலேயும் சரி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து நமக்கு வந்து தேசிய கட்சி வரக்கூடாது. நம்ம அடிப்படையை வந்து தேசிய கட்சி வரக்கூடாது. தமிழ்நாடு கட்சி யார் வந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். அவங்களுக்கு தான் அந்த தமிழ்நாடோட உணர்வு இருக்கும். 5 ஆண்டு ஆட்சி காலம் பொற்காலம், இனி வரக்கூடிய பிற்காலம். மீண்டும் ஓபிஎஸ் வந்துட்டார், இன்னும் நல்லா இருக்கு. திமுகவுக்கு நிகர் திமுக தான் எதிர்கட்சி. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொல்ல முடியல. ஏற்கனவே இருந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து இந்த நம்ம பிஜேபிகிட்ட போயிருக்கிறதுனால அதுவுமே எதிர்கட்சியாக வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. விஜய் வந்திருக்காரு, ஆனால் அவருக்கு வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் மாற்றி மாற்றி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. இவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. எப்படி இருக்குன்னு வந்து தெரியல சார், வந்தால் தான் தெரியும். அது சொல்கிறவங்க சொல்லுவாங்க, பாதுகாப்புன்றது நிறையா இருக்குது. பாதுகாப்புன்றது தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நடக்கிறத வச்சு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடாது. எல்லா இடங்களும் இருக்குது. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் நடக்கும், அதை வச்சு பாதுகாப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. விஜய் வந்தாலும் அவர் ஸ்டாலின் வந்தாலும் சரி, ஒயின் ஷாப்பை அடைக்கணும். இதுதான் எங்கள் கோரிக்கை. ஒயின் ஷாப் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாம் செத்து போயிடுதுங்க. 2வது பச்சை பிள்ளைங்க கூட வேறு மாதிரி ஆகுது. அதானே சம்பாதிக்கிறது ஒயின் ஷாப்புக்கு. இவங்க கொடுக்குற காசு கூட ஒயின் ஷாப்பு தான் போகுது. மாதம் காசு கொடுக்குறாரு, அது ஒயின் ஷாப் பிடிங்கி போயிடுறானுங்க. இது என்னத்துக்கு? நல்ல முறையாக சொல்ல, நல்ல ஆட்சி வரணும், நல்லா வழங்கணும். அடுத்த என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து பார்த்தீங்கன்னா சீமான் கொடுக்கலாம். அது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நான் தனிச்சு தான் நினைப்பேன். அந்த ஒரு விஷயத்தில் வந்து சீமானை வந்து எடுக்கலாம் சார். அவரோட செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை கோட்பாடு கண்டிப்பான முறையில் வேணும். விஜய்க்கு எந்த ஒரு கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரே தவிர்த்து அரசியலில் வந்துட்டு எந்த ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கார். விஜய்க்கு வந்து இளைஞர்களோட ஓட்டு, இப்போ புதுசாக வரக்கூடிய ஓட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. பட் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அரசியல் காலத்தில் எதையுமே சொல்ல முடியல. பெரும்பாலான இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது எங்கே போனாலும். விஜய்லாம் சும்மா நடிகர். இப்போ தமாஸ்க்கு ஏடிஎம்கே 234 தொகுதியும் ஜெயிக்கும். டிஎம்கே தான். ஸ்டாலின் தான் வருவார். இவர் தான் வருவார். ஏன்னா எல்லா இடத்துலையும் இவர் தான் ஆட்சி பிடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே அவர் கூட தான் கூட்டணி சேர்றாரு. ஆனால் நம்ம ஓட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், வேறு யாருக்கு போட மாட்டோம். எத்தனை பேர் ஜெயித்தாலும் நம்ம ஓட்டு விஜய்க்கு மட்டும் போட்டுடணும். மேபி எல்லாருமே விஜய்க்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ விஜய்க்கு போடுங்களேன். ஒரு தடவை மாற்றி எல்லாம் ஓட்டு போடட்டும், விஜய் ஜெயிக்கட்டும். புதுசாக யாரோ ஒருத்தர் வரட்டும், அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவோம். போட்டவங்களுக்கே ஓட்டு போட வேண்டாம். என் வீட்டில் எல்லாருமே இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நான் ஆனால் விஜய்க்கு மட்டும் தான் போடுவேன். எங்கள் வீட்டுக்கிட்ட நாங்கள் வந்து போடி கிடையாது. நான் வந்து சிந்தலச்சேரி. அது வந்து சின்ன தேவாரத்துக்கு பக்கத்தில் சின்னம்னூர் ரோடு, உத்தமபாளையம் தாலுகா, உத்தமபாளையம் கம்பந்தேன். அது எங்களுக்கு வீட்டுக்கிட்டேலாம் ரோடு சரியில்லை. எங்களுக்கு ரோடு பாதுகாப்பு ரோடு வேணும். இந்த மட்டும் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அதிகமாக இருக்கும்.
அவர் வெறும் நடிப்பு மட்டும்தான் சார். மக்களுக்கு இது நாள் வரை எந்த இதுவுமே செஞ்சது கிடையாது, வச்சது கிடையாது. இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவங்களே ஒன்றுமே செய்ய முடியாமல் தண்ணீர் கிடக்காங்க. அவங்ககிட்ட எதிர்பார்க்கறதுக்கு தான் கஷ்டம். அதனால இந்த ஆட்சியில் மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவர் நிறையா இளைஞர்கள் மத்தியில் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் இருக்கனால அவர் கண்டிப்பாக வருவாருன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் இருக்குங்க. தாகத்தை அவர் என்ன ஏற்படுத்துவார்? ஏங்க ஒரு உறுப்பினர் இல்லை, ஒரு மெம்பர் கிடையாது, வார்டு கவுன்சிலர் இல்லை, எதுவுமே இல்லாமல் வந்துட்டு அவர் வந்து ஸ்டாலின் எதிரி அவர் கட்சிக்கு அரசியலுக்கு வர்றது முக்கியம் இல்லை, வரலாம். ஆனால் வந்து யாரவே ஒரு ஆளவே குறி வச்சு அவரே தவறாக பேசுகிறாரு. அது எம்ஜிஆர் மாதிரி அவரும் வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அது மக்கள்கிட்ட ஏற்றுக்கிறாரு. இன்னும் அடிமட்ட தொண்டரை வந்து சரிங்க நல்லா வேலை செய்யணும். ஊருக்குள்ளே இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது அடிமட்ட தொண்டர் நகர பொறுப்பில் இருக்கிறவர் வந்து அதை இறங்கி வேலை செய்யணும். எல்லாமே ஸ்டாலின் பார்க்க முடியாதுல்ல. கீழே நகர மாவட்ட தலைவர் நகர பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து அதை இறங்கி வேலை பார்க்கணும். அவள் குறை சொன்னால் தான் அவங்க மேல்மட்ட கட்சி செய்வாங்க. இல்லை, டிஎம்கே அடிக்க இன்னொரு கட்சி பிறக்காது. ஏங்க வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் செய்ய சொல்லுங்கள். சரி தானே. தவேக்க வந்து நல்ல கட்சி தான். நம்ம விஜய் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். நல்ல மனுஷன்தேன், மக்களை ஏற்றுக்கிறதேன், நாங்களாம் அவர் ரசிக்கிறதேன். சரி தானே. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து பரம்பரையாக வந்து டிஎம்கேது. சரி தானே. கட்சின்னு ஒன்று இருக்குது, அது யாருனாலும் விட்டு கொடுக்க முடியாது. உண்மைதாங்க. உயிர் நாடின்னு ஒன்று இருக்குது. சரி தானே. மக்களுக்கு யாருனாலும் உதவி செய்யட்டா. இவருனால செய்ய முடியாது, அடுத்து அவர் பண்ணட்டு. ஒன்றும் இல்லை. கட்சி யாரெல்லாம் எத்தனை கட்சிக்காரங்களும் வருவாங்க. அத்தனை கட்சிக்காரன் உதவி செய்கிறாங்கண்டா அதை நம்ம இது பண்ண முடியாது. எல்லா கட்சிக்காரன் நான் தேண்டை வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்கு என்ன உதவி செஞ்சுருக்காங்கன்னு அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தான் தெரியும். உண்மையாக இல்லைங்க. இங்கே வந்து தேனி மாவட்டத்துக்கு வந்து இப்போ வந்து திண்டுக்கல் டு சபரிமலை ரயில்வே திட்டம் அதுதான் இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது வர முக்கியம். அதுதான் காரணம். அது வந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ சொல்ல முடியாது. அப்போ வந்து சொல்கிறேன்ல, பையங்க வந்து விஜய் ரசிகர்கள் இருக்கலாம், அவங்க வந்து பண்ணலாம் செய்யலாம். வயசான வந்து அம்மா அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க வந்து டிஎம்கேல இருப்பாங்க, ஆரம்பத்தில் டிஎம்கே இருப்பாங்க. அவங்க மூலியமாக நான் இருக்கேன் டிஎம்கேல, வேறு கட்சியில் இருக்கிறவங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லணும், அந்த நார்மலாக ஓடும். அந்த வேணும் நாங்கள் அதிமுக வரும்போது அவங்க திமுக கருத்து கேட்டோம்னா அவங்கதே வருவாங்க. அதான் சொல்லிட்டு இல்லை சார், திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி. பிறகு விஜய் இருக்காருந்தா அது விஜய் நின்று வந்து கால் உண்டலை. தெரியல, விஜயதே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அன்னைக்கு எப்படின்னு பார்ப்போம். கோட்டை தானே. ஆனால் இருந்தாலும் கோட்டையை உடஞ்சி வச்சுல. அதிமுக கோட்டை இல்லையேண்ணே. அதிமுக கோட்டை எப்பயோ உடஞ்சிருச்சு. நாங்கள் சின்ன வயசுலேயே உடஞ்சிருச்சு. ஆமாம். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் சிறுவலையில் எங்களுக்கு ஓட்டுண்டு என்னைக்கு வந்து வாக்குரிமை எடுத்துக்கிட்டோமோ அன்னையிலேருந்து வந்து நாங்கள் வந்து ஏடிஎம்கில் தான் போட்டோம். இன்றைக்கி வந்து இதுக்குள்ளே போயிருக்காருன்ற போது அவர் அந்த மாதிரி இருந்தவர் இன்றைக்கி போயிருக்காருன்னு சொன்னால் மன கஷ்டங்கள்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் இது வாலண்டியர் தானே, அவர் சப்போர்ட்டு தானே. அவங்க சப்போர்ட்டுனால கொஞ்சம் இதாக இருக்கும். போன வருஷம் நம்ம லெட்டர்லி போட்டோம், பாராட்சியில் அவருக்கே போட்டுருவோம். ஏன்னே திமுகவுக்கே போட்டுருவோம். பெண்களுக்கு நான் இன்னும் இலவசமாக மருத்துவம் அந்த மாதிரி ஏதாவது பொதுமக்களுக்கு செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இலவசங்களாக பணமோ இதையோ கொடுக்காம இலவசமாக மருத்துவம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை தான் அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் அது டிஎம்கேக்கு வாழ்க்கை. இந்த முறை விஜய் வந்து விஜய்க்கு வாக்களுக்கு தான் பார்க்குறேன். விஜய் இது சரியான இது கிடையாது. அதனால் டிஎம்கேக்கு இது பண்ணுவேன். கடந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்கு வாக்களித்தேன் சார். இந்த தடவை வந்து என் ஒய்ஃபுக்கு கூட 5000 அனுப்பியிருக்காரு சார். 5000 எங்கள் பணம் தானே அனுப்புனார். நாங்கள் கடையில் கரண்ட்டு பில்லு, வீட்டில் கரண்ட்டு பில்லு, அது இதுன்ட்டு எங்களோட பைசாவை பூரா நாசம் பண்ணி இவங்க வாங்கிக்கிட்டு என் ஒய்ஃபுக்குண்டு 5000 கொடுத்துருக்காங்க சார். இந்த 5000 எங்களுக்கு பெருசு இல்லை சார். அதாவது ஆழமாக பார்த்தா அரசியலை எப்படி பார்க்கணுண்டா, இதுக்கு எல்லாம் ஒரு மரண அடி கொடுக்கறது மாதிரி விஜய் வந்தால் தான் சார் இது நல்லா இருக்கேன். விஜய் வர்றதுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். எங்களோட வாக்கு, என்னோட மனைவி, என் சுற்றத்தார்கள் வாக்கு பூராமே விஜய்க்கு தான் சார் போட போகிறோம். இதெல்லாம் மாற்றம் இல்லை சார். பாதிப்பு ஓவரால் பாதிப்பு. அவர் இந்த 5000 கொடுத்தாரு. 5000 ரூபா கொடுத்துட்டு ஒரு சோப்பு வாங்க நம்ம கடையில் வச்சுக்கோங்க. ஒரு சோப்புனுடைய விலை 2 ரூபா கூடுதல்.
10 காசு 5 காசு கொடுக்கல, 2 ரூபா கூடுதல். இங்கே கொடுத்தது மாதிரி கொடுத்து அங்கே வாங்குறாரு. பொதுவாக இவங்களுக்குன்னு சொல்ல முடியாது. எந்த கட்சி வருதோ நல்லபடியாக பண்ணி கொடுக்கட்டும்னு சொல்லி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலன்னா டிவி கேக்கு தான் போடுவோம். வரின்ற போது இப்போ என்ன சொல்கிறது, மகளிருக்கு இலவச இது கொடுத்துருக்காங்க, டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சரி கட்டுறதுக்கு மற்ற எல்லாத்துலேயும் வரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை எடுக்கிறதுக்கு அதை கொடுக்காமலே இருக்கலாம்ல. அப்படியே இருந்தாலும் நார்மல் லைஃப் அப்படியே ரன் ஆகிட்டே போயிடும்ல. சும்மா பேருக்கு சப்போர்ட்டுக்குன்னு இருக்கலாம், ஏடிஎம்கேவோட இருக்கலாம். ஆனால் அவங்க நிரந்தரமாக அதிமுகவோட சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும்னா அதில் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் முடியாது. ஏதோ எங்களை பொறுத்தவரையும் திமுக ஆட்சி வந்தால் நல்லதுன்னு எல்லா மக்களோட கருத்து. நாங்கள் ஆதரவு டிடிவி எங்கிட்ட இருக்காரோ அங்கிட்டு நாங்கள் எங்களுக்கு ஆதரவு. எல்லா பேருமே எங்கள் குடும்பத்தில் வந்து என் சொந்த பந்தத்தில் ஒரு 50 பேர் எங்கள் ஊரில் 50 பேரும் ஓட்டு அங்கேயும் போடுவோம். அது டிடிவி ஆதரவு எங்கிட்ட இருக்காரோ அங்கிட்டு ஓட்டு போடுவோம். டிஎம்கே வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இலவசங்கள்லாம் வந்து அவங்க வந்து மகளிர் உரிமை தொகையெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால மக்கள் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யோசித்து ஓட்டு போடணும். இல்லை இந்த இலவசங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா திரும்பி டிஎம்கே தான் வரக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. போன ட்ரிப்பு வந்து எங்கள் ஃபேமிலி பக்கம் டிஎம்கே. ஆனால் வந்துட்டு சீமானுக்கு நான் போன ட்ரிப்பு இது ஒன்று. இந்த ட்ரிப் கண்டிப்பாக நம்ம சீமானுக்கு தான் போடுவோம். நாங்கள் விஜய்க்கு போடுறோம், எல்லாரும் விஜய்க்கு போடுற நானும் சொல்கிறேன். தயவு செஞ்சு போடுங்க. இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் இருக்கீங்க, 3 மாதம், கொஞ்சம் நல்லதாக பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க, எங்களால் முடிஞ்சது ஓட்டில் காட்டுறோம். வெற்றி வாய்ப்பு ஒன்று அதெல்லாம் சொல்ல முடியாது. யார் வருவாங்கன்னாலும் கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம கெஸ் பண்ணுறதே இவங்க தான் வருவாங்க, நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல முடியும். நான் விஜய் தான். நாங்கள் எப்பயுமே ஒரு அதிமுகவுக்கு தான் சார் ஆதரவாக இருப்போம். நாங்கள் இந்த தடவை டிஎம்கேக்கு ஆதரவாக தான் சார் இருப்போம். ஏன்னா எடப்பாடி வந்து எங்களுக்கு வந்து யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஓட்டு பிடிப்பார், ஓட்டு பிரிக்க கொஞ்சம் ஓட்டு பிடிப்பார். இளைஞரும் ஓட்டு பிடிப்பாங்க. யார் எதிர்கட்சியாக இருப்பாங்க? எடப்பாடி தான் சார்.